டெரிட்டரிஸ். அடுத்து பாருங்க ஆர் ராஜ்யசபா சீட் ஷேரிங் 4வது ஷெட்யூல். அடுத்து பாருங்க எஸ் ஷெட்யூல்டு ஏரியாஸ். சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் அட்டவணைகள் மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. இந்த 12 அட்டவணைகளும் ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே யூபிஎஸ்சி குரூப் 1 இது மாதிரி எக்ஸாம்ஸில் 9வது அட்டவணைனா என்ன சொல்லுது, 2வது அட்டவணைனா என்ன சொல்லுது, அது மாதிரி ப்ரிலிம்ஸில் டைரெக்டாக கொஷினே கேட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கான ஷார்ட்கட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் அட்டவணை வந்து எல்லைகளை பற்றி பேசுது, டெரிட்டரிஸ், இங்கிலீஷில் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், எல்லைகளை பற்றி பேசுது. 2வது அட்டவணை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அவங்களோட சம்பளங்களை பற்றி பேசுது. ஆங்கிலத்தில் இமோல்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது பதவி பிரமாணங்கள் 3வது அட்டவணையில் வருது. அதுதான் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது அட்டவணை ஷெட்யூல் 4ல் ராஜ்யசபா சீட் அலோகேஷன், ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சீட் அலோகேஷனை பற்றி பேசுகிறது தான் 4வது அட்டவணை. 5வது பழங்குடியினர் ஏரியா, அவங்களோட நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுகிறது. ஷெட்யூல்டு ஏரியாஸோட நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுகிறது. 6வது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அஸ்மி ட்ரைபின்னு சொல்லுவோம். அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த ஏரியாவோட, இந்த பழங்குடி ஏரியாவோட அதர் ட்ரைபல் ஏரியாஸ் அவங்களோட நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது தான் 6வது அட்டவணை. அதுக்கப்புறம் 7வது அட்டவணையில் ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக 7வது அட்டவணையில் என்ன இருக்குது, 3 லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு, யூனியன், ஸ்டேட்டு, கன்கரண்ட் அப்படின்னு 3 லிஸ்ட் இருக்கும். அதை வந்து ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 8வதுல அஃபிஷியல் லாங்குவேஜஸ், மொழிகள், அட்டவணையில் உள்ள மொழிகள். அதுக்கப்புறம் 9வது பார்த்தோம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள் 9வது அட்டவணையில் இருக்கிறது. 10வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம், டிஃபெக்ஷன் பற்றி பேசுறது 10வது அட்டவணை. 11 பஞ்சாயத்து, 12 முனிசிபாலிட்டி, இது நமக்கு தெரியும். 11 பஞ்சாயத்து, 12 முனிசிபாலிட்டி. இப்போது இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் டி, எடுத்து அப்படியே எழுதலாம் டி. அடுத்து பாருங்க இ, அடுத்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க ஏ. ஏங்கிறது அஃபர்மேஷன், ஈங்கிறது எம்எல்மெண்ட்ஸ், டீங்கிறது டெரிட்டரிஸ். அடுத்து பாருங்க ஆர் ராஜ்யசபா சீட் ஷேரிங் 4வது ஷெட்யூல். அடுத்து பாருங்க எஸ் ஷெட்யூல்டு ஏரியாஸ், பழங்குடியினர் ஏரியா வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ். அதுக்கப்புறம் பாருங்க 6வது அதர் ட்ரைபல் ஏரியாஸ், இந்த அஸ்மி ட்ரைபி சொன்னல அது. அதுக்கப்புறம் பாருங்க ஃபெடரல் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு 7வது அட்டவணையில் வருதுல அது. அதுக்கப்புறம் பாருங்க அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அலுவலக மொழிகள், அது வந்து ஓட ஆரம்பிக்குதா. அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 10வது பாருங்க டிஃபெக்ஷன், கட்சி தாவல். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பாருங்க முனிசிபாலிட்டி. 11 பஞ்சாயத்து, 12வது முனிசிபாலிட்டி. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே 12 அட்டவணைகளும் ஞாபகம் வச்சுக்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், டெரிட்டரிஸு, எமல்மெண்ட்ஸு, ஏங்கிறது அஃபர்மேஷனு, ஆறுங்கிறது ராஜ்யசபா, எஸ்ங்கிறது ஷெட்யூல்டு ஏரியா, ஓங்கிறது அதர் ஷெட்யூல்டு ஏரியா, எஃப்ங்கிறது ஃபெடரல் லிஸ்ட்டு, மறுபடியும் ஓ அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ், எல் லேண்ட் ரிஃபார்மு, டி டிஃபெக்ஷனு, பி பஞ்சாயத்து, எம் முனிசிபாலிட்டி. இதில் அப்படியே நீங்கள் வரிசையாக 12 அட்டவணைகளையும் ஞாபகம் வச்சுக்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.